ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மித்து ஃபேஷன். இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, அதுவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி மல்லி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். எவ்ரி இயர்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக கேட்பீங்க. இன்றைக்கான இந்த கலெக்ஷனில் எல்லா மல்லியும் பார்க்க போகிறோம். என்கிட்ட என்னென்னலாம் வெரைட்டி இருக்குதுன்னு என்னுடைய ஃபஸ்ட்டு ரொம்ப ஃபேவரட்டான மல்லியிலேருந்து அப்படியே கொண்டுட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு ரொம்ப ஃபேவரட்டான மல்லினா இருவாச்சி சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது இந்த ராமேஸ்வர மல்லி. ராம்நாட் மல்லின்னு சொல்கிறாங்க சில இடங்களில். ராமேஸ்வர மல்லினா நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இந்த இலையை பார்த்து வச்சுக்கோங்க. பூவோடைய மொட்டே நல்லா விரல் சைஸு, நம்ம கட்டை விரல் இருக்கு இல்லையா, அந்த சைஸுக்கு இருக்கோங்க. ஒரு 4 பூ இருந்தாலே அரை முழம் இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ பெரிய பெரிய பூனா பார்த்துக்கோங்க. என்கிட்ட ரோஜா மல்லி இருக்கும் இல்லையா, அதை காட்டிலாம் நல்லா பெருசுங்க. நான் ஒரு 3 பூ தானே கையில் வச்சுருக்கேன். எவ்வளோ இருக்குது பாருங்கள். நிறையவே பூக்குது, கொத்தாக பூக்குது. நல்லா பெருசாக மரமாட்ட வளர்கிற செடிங்களில் இதுவும் ஒன்று. கண்டிப்பாக கட் பண்ணி ப்ரூனிங் பண்ணி வைங்க. ஃபஸ்ட்டு ராமேஸ்வர மல்லி பார்த்தோம் இல்லையா. ரெண்டாவது ஃபேவரெட்னா ரோஜா மல்லி. ரோஜா மல்லி என்னவோ மாடி தோட்டத்தில் வச்சுருக்கிறதால ரொம்பலாம் நிறையா பூக்கும் சொல்ல மாட்டேன், பூக்குது. ஆனால் தரையில் வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக பூக்கும். ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். அந்த இலைங்களை பார்த்து வச்சுக்கோங்க. நர்சரியில் கேட்டு வாங்குங்க. மூணாவது ஃபேவரெட் அப்படின்னா இருவாச்சி. இதுக்கு பூ அடங்கவே அடங்காது, நிறைய பூத்து கொட்டிகிட்டே இருக்கும். அவ்வளோ பூவாக மொட்டாக வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த இருவாச்சி மல்லி எல்லா இடத்துலையும் காமனாகவே கிடைக்கக்கூடியது தான். இதில் ராமேஸ்வரம் மல்லி மட்டும் தான் நிறைய இடத்துல கிடைக்கலன்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் இப்போ பார்க்குற ராமர்பானம் மல்லி. நான் இந்த சீசனில் தாங்க பதியம் போட போகிறேன். இந்த ஆடி பட்டத்தில் பெருசாக எதுவும் பண்ணாமல் விட்டுட்டேன். கண்டிப்பாக பதியம் போட்டேன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு தர பார்க்குறேன். அதனால் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டானதை இப்போவே கீழே கமெண்ட்டில் சொல்லி வைங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பதிய போட போகிறேன். இந்த ராமர்பான மல்லி, அப்புறம் ராமேஸ்வரம் மல்லி, இருவாச்சி, இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடியது தான். ரொம்ப நிறைய பூக்களோடு இருக்கணும் அப்படின்னா இப்போ காட்டுற இருவாச்சி மல்லி ரொம்ப பெஸ்ட்டு. அது கூட வாசம் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது ராமேஸ்வரம் மல்லி, ரெண்டாவது ரோஜா மல்லி, மூணாவது இப்போ பார்க்குற இருவாச்சி மல்லி. வாசத்தில் இந்த அடுக்கில் நீங்கள் வச்சுக்கலாம், அவ்வளோ வாசம் அதிகமாக இருக்கும். நாலாவதாக பார்க்க போகிறது ராமர்பான மல்லி. நல்லா வாழைப்பூ இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நல்லா ஊசியாக இருக்குங்க. ஒரு முள்ளனே சொல்லலாம், அந்த அளவுக்கு சூப்பராக நல்லா நீட்டாக இருக்கும். ஒரு விரல் சைஸுக்கே இருக்கும். ரொம்ப வாசம் கிடையாது, ரொம்ப மைல்டான வாசம் இருக்கும். பூ விரிஞ்சிச்சின்னா 5 இதழோடு நல்லா சூப்பராக இருக்கும். ரொம்ப பெஸ்ட்டான மல்லியிலே இந்த ராமர்பானம். ஒரு சின்ன பானையில் தான் வச்சுருக்கேன். பூ விரிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். அடுத்த மல்லி மொட்டு பார்த்துக்கோங்க, இப்படி பறித்ததுக்கப்புறம் காட்டியிருக்கேன். அடுத்து ரொம்ப சூப்பரான மல்லியில் நம்ம சாதா மல்லி தான், நம்ம கடைகளில் விற்கிறாங்க இல்லையா, அந்த மல்லி தான். இதுவுமே நிறைய பூத்து கொட்டிகிட்ருக்கு. பூத்ததுக்கப்புறம் அந்த பக்க கிளைகளை கட் பண்ணி விட்டாதாங்க அடுத்த துளிர் வைக்க ஆரம்பிக்கும். நம்ம வைக்கோன்னா அதுவே எப்போ கொட்டி எப்போ வைக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு ப்ரூனிங் ரொம்ப பெஸ்ட்டு. தண்ணி பார்த்து விடுங்க. வெயில் கண்டிப்பாக இருக்கணும். வெயில் இல்லை அப்படின்னா செடி வளர்ச்சி இருக்காது. நீங்கள் என்ன உரம் கொடுத்தாலும் ஒளி சேர்க்கை நடக்கவே நடக்காது. நல்ல வெளிச்சமோ அந்த வெயில் நல்லா செடி மேலே படுற இடமா வைங்க, அப்போ தான் நல்லா பூத்து குலுங்கும். என்னுடைய செடிங்களில் இருக்க க்ரோ பேக் சைஸும் கேட்டிருந்தீங்க. நான் ஒன்று பானையில் வச்சுருப்பேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 12க்கு 12 ஒன்றுக்கு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பேகு 18க்கு 12 இந்த சைஸு க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன். ஒன்று அந்த பானை, இன்னொன்று இந்த மாதிரி ஐட்டம்ல தான் வச்சுருக்கேன். இப்போ பார்க்கறது கலர் காக்கட்டான் 2 வெரைட்டி இருக்குது இல்லையா. இது கலர் காக்கட்டான், பார்க்க ஜாதி மாதிரியே இருக்கும். வாசம் பெருசாக இருக்காது, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தலை நிறைய பூ வைக்கணும், வாசம் இருக்கக்கூடாது அப்படின்னா இது ரொம்ப பெஸ்ட்டு. நிறையவே தான் பூக்குது. சீசனுக்கு இன்னுமே நல்லா பூக்குது. எல்லா சீசன்லேயும் பூக்குதுலாம் சொல்ல மாட்டேன், சீசனுக்கு சூப்பராக பூக்குது. சாதா காக்கட்டானும் இருக்குது, ஒயிட் காக்கட்டான். இப்போ அது பூ இல்லாமல் சின்னதாக தான் வாங்கிட்டு வச்சுருக்கேன். லாஸ்ட் இயர் வச்சுருந்த பிளான்ட் அது கொஞ்சம் வாடி வதங்கி போயிடுச்சு. கொஞ்சம் நான் மாடிக்கெலாம் ரொம்ப வர முடியாத சுச்சுவேஷனால் இனிமேட்டு தான் அவரை கேர் கொடுத்து கொண்டு வரணும். முல்லையில் கொடி முல்லை இருக்குது, செடி முல்லை இருக்குது. இப்போ பார்க்குறது கொடி முல்லை. நல்லா குட்டி அரும்பாகவும் இருக்குது, பெரிய அரும்பு. இதுலேயே வெரைட்டியும் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கி வளர்க்கலாம். முல்லையை முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கொடியாக படர விடுறீங்க அப்படின்னா, உங்களால் பூக்கள் பறிக்க முடியும்னா அப்படி படர விடுங்க. இல்லை நான் குத்து செடியாக தான் வளர்க்க போகிறேன், மாடியில் தான் இருக்குது, எனக்கு நிறைய பூ வேணும் அப்படின்னா ப்ரூனிங் பண்ணி செடி மாதிரி வளர்த்துக்கோங்க. இப்போ பார்க்குறது செடி முல்லை. அது அரும்பு ரொம்ப சின்னதாக இருக்கும், சூப்பராகவே பூத்து குலுங்கும், ரொம்ப வாசம் இருக்கும்.
இது மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் பண்ணி வாங்கி வச்சு வளர்த்து பாருங்கள். இப்போ பார்க்கறது ரொம்ப சிம்பிள், சந்தன முல்லைன்னு சொல்லுவாங்க. கேரளா மல்லின்னு கூட வச்சுக்கோங்களேன். அந்த சைடில் நிறைய இருக்கும். ஏஞ்சல் விங்ஸ் ஜாஸ்மின் அப்படின்னு நீங்கள் போட்டாலும் கிடைக்கும். ஃபாரின் கண்ட்ரிலாம் அப்படி தான் சொல்கிறாங்க. ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கிறது நித்திய மல்லி. நித்தமாக பூக்கக்கூடிய மல்லி அப்படின்னா இந்த நித்திய மல்லி சொல்லுவேன். இந்த எல்லா சீசன்லேயுமே பூ இருக்கும். அதுவும் இந்த பனிக்காலத்தில் இன்னுமே நிறைய பூக்கள் பூத்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஒரு கொடியாக படர விடுறீங்க, என்னால் மேலே ஏறி பூக்கள் பறிக்க முடியும் அப்படின்னா ஒரு பந்தல் மாதிரி படர விட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை நான் செடியாகவே வச்சுக்க போகிறேன், பூ கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னா கட் பண்ணி ஒரு குத்து செடி மாதிரி நல்லா ஒரு சூப்பராக படர விட்டு அந்த மாதிரி கூட நிறைய பூக்கள் பறிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக வளரக்கூடியது. நீங்கள் மாடியில் தான் வைக்கணும், எனக்கு இடம் இல்லை அப்படின்னா நிலத்தில் கொஞ்சமாக இடம் இருந்தால் கூட அந்த இடத்துல அந்த பிளான்ட்டை வச்சுட்டு மேலே ஏற்றிடுங்க. ஏன்னா படர்ந்து போகும் வேறு, உங்களுக்கு டிஸ்டர்பும் இருக்காது. தண்ணிலாம் அங்கேயே நம்ம கொடுத்துக்கலாம். மேலே படர்ந்து வந்துட்டு சூப்பராக நிறைய பூக்கிறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு தொட்டியில் தான் வச்சுருக்கேன், ஆனால் பெரிய தொட்டியில் வச்சுருக்கேன், வேறு அதிகமாக போகும். அடுத்ததாக பார்க்கறது அடுக்கு மல்லி. இது ஒரு 3 லேயராக இருக்கக்கூடியது. இந்த ரோஜா மல்லியோட குட்டி தங்கச்சின்னு வச்சுக்கலாமே. நல்ல வாசம் சூப்பராக இருக்கும், ரொம்ப ரொம்ப வாசம் இருக்கும். இதோடைய மல்லி இலைகள் பார்த்திங்கன்னா ஒரு கரும் பச்சை அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. வாசம் அதிகமாக இருக்கணும், கொத்தா பூக்கணும் அப்படின்னா இந்த மல்லி ரொம்ப பெஸ்ட்டு. ஒரு ரோஜா மல்லி பக்கத்தில் கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் குட்டியாக தெரிவாங்க. ரோஜா மல்லி எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் லாஸ்ட்டாக வீடியோவில் காட்டுறேன். ஒரு ஒயிட் ரோஸ் பக்கத்தில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஒரு 10 அடுக்கு மல்லி அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இது ரோஸ் தாங்க, ஒயிட் ரோஸு, கொடி ரோஸு. இந்த ரோஸுக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பெருசாக இருக்காது, அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தது நம்மளுடைய ஃபேவரட் ஜாதி. ஜாதியில் 2 இருக்குங்க. ஒன்று சாதா கலர் ஜாதி, இன்னொன்று வெள்ளை ஜாதி அப்படின்றாங்க. அது மெடிசனுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாசமும் 2த்துக்கும் டிஃப்ரெண்ட்லாம் பெருசாக பண்ண முடியாது. நீங்கள் பார்த்து தான் கண்டுபிடிச்சி கடையில் வாங்க வேண்டியதாக இருக்கும். நர்சரியில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வளர்க்கலாம். நிறைய பூ வைக்கும், சீசனில் அதிகமாக வைக்கும். கட் பண்ணி விட்டால் தான் நிறைய தளிர் எடுத்து மொட்டுக்கள் தொடர்ச்சியாக வைக்கும். இந்த மாதிரி பார்த்து வச்சு வளர்த்து பாருங்கள். இப்போது வெள்ளை ஜாதி இருக்குது, இன்னும் மொட்டு எதுவும் பெருசாக வைக்கல. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இலை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணலாம், அதுக்கும் இதுக்கும் அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் தான் நர்சரியில் கேட்டு வாங்குற மாதிரி இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு பதியம் போட்டு கொடுக்க பார்க்குறேன். இது மதுரை குண்டு மல்லி, நார்மல் மல்லி தான். இது ஒரு 2 அடுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான். ரொம்ப சிம்பிளாக வளர்க்கலாம். நான் ஒரு அன்னக்குட்னால கூட வச்சுருக்கேன். நல்லா படர்ந்து வேர் போக இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வச்சு விட்டுட்டு கட் பண்ணி வைங்க. உரங்கள் கேட்டிருந்தீங்க, உரங்கள் ரீசண்டாக கூட நான் வீடியோ கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக வளர்க்கலாம். வாழைப்பழ கரைசல், மீனோடைய கழிவுகள், அதை கழுவுற தண்ணி, இல்லை ஃபிஷ் டேங்க் இருக்குன்னா அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அதில் அமோனியா கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதை செடிங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிள்னால் வாழைப்பழத்தை ஊற வச்சுக்கோங்க, நாட்டு சர்க்கரையோட சேர்த்து. சாணம் கிடைக்குது இல்லை வரட்டி கிடைக்குதுன்னா அதையும் ஊற வச்சுக்கோங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோஸ் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் காசை போட்டு நிறைய உரங்களை வாங்கி கொட்டணும்னு அவசியமே கிடையாது. நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள், நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பிளான்ட்டு அதுலேயும் மல்லியில் வேணும் அப்படின்றத சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோலாம் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. வீடியோவை மிஸ் பண்ணாமல் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் பாய், ஹாவ் எ ப்ளசன்ட் டே.